சென்னையில இருக்காங்க அப்படின்னா லேண்ட் வாங்கணும் அவங்க விருப்பப்படுறாங்கன்னா மினிமம் பட்ஜெட் இருக்கும். பிளாட் மட்டும் சேல் பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களா? இந்த லேஅவுட்டை இன்னும் நாங்க லான்ச்சே பண்ணல. அதுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து 25% மேல புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ 120 பிளாட் இருக்கு. 65 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணி கொடுக்குறோம். சிட்டிக்குள்ள ரேட் இப்ப அதிகமாயிடுச்சு சார். இந்த லேஅவுட்ல வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன ரீசன் இருக்கு? இந்த லேஅவுட் பாத்தீங்கன்னா புத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இது இருக்கு. தாம்பரம் டு செங்கல்பட்டு வரைக்குமே வந்து ஸ்பெஷலா 5 எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல்லா ரெசிடென்சியல் ஹாஸ்பிட்டாலஜி பிளஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் நியர்பை இருக்காது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துல இருக்கு. பக்கத்துல சிவானந்தா குருகுலம் இருக்கு, ஜோகோ இருக்கு. 1.5 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணா போதும். சைட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்கு? மினிமம் பேமெண்ட் எவ்வளவு பண்ணணும்? ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான சைட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்மெண்ட் நியர்பை நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைட்டுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த சைட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் சென்னையில் பிளாட் வில்லா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கே ஒர்க் பண்ணுற கம்பெனி டைரக்டரை தான் நம்ம இன்னைக்கு அவங்கள்ட்ட தான் நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வாங்க சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட பேரு லாபம் சாமிகன்னு. நான் வேல்யூ ரியாலிட்டி கம்பெனில டைரக்டரா இருக்கேன் சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? நம்ம பாத்தீங்கன்னா நான் மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேல வந்து ரியல் எஸ்டேட்ல ஃபீல்டு இருக்கோம் சார். 350 ஏக்கருக்கு மேல வந்து நாங்க இது வரைக்கும் லேஅவுட் போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே. அப்போனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நீங்க ஒரு நல்ல நல்ல ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே 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 சார். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா ஒரு பெர்சன் சென்னையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லேண்ட் வாங்கணும் அவங்க விருப்பப்படுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட் இருக்கும். மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன வந்து டவுட் இருக்கு அப்படின்னா பிளாட் மட்டும் சேல் பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி டவுட்லாம் இருக்கு. நீங்க உங்க கம்பெனில இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கா? சார் எங்க கம்பெனில இப்போ இந்த லேஅவுட்டை இன்னும் நாங்க லான்ச்சே பண்ணல. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து 25% மேல புக்கிங் போயிட்டு இருக்கு. சோ இந்த லேஅவுட் பேர் வந்து செரசா எமினன்ட். சோ 120 பிளாட் இருக்கு. பிளாட்டோட சைஸ் எல்லாமே 800 ஸ்கொயர் ஃபீட் தான். நீங்க கேட்ட மாதிரி அந்த 800 ஸ்கொயர் ஃபீட்ல மோர் தென் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இண்டிவிஜுவல் ஹவுஸே வந்து நாங்க 65 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது யார் வாங்குவாங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள ரேட் இப்பெல்லாம் அதிகமாயிடுச்சு சார். இப்போ பாத்தீங்கன்னா தீநகர், மேற்கொண்டு தீநகர், அசோக் நகர், கோயம்பேடு ஏரியாலாம் ரேட் ஹெவியா போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ கிளாம்பாக்கம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு நியர்பையா தான் இந்த லொகேஷன் இருக்கு. அதனால சாமானிய மக்கள் கூட அவங்களால இங்க ஒரு 30 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நிச்சயமா எங்கள்கிட்ட ஒரு பிளாட் வாங்க முடியும் சார். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நல்லது சார். இப்போ எந்தெந்த ஜாப்ல ஒர்க் பண்றவங்க இங்க வாங்கலாம் சார்? இந்த ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே தாம்பரம் டு செங்கல்பட்டு வரைக்குமே வந்து ஸ்பெஷலா 5 எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு. ஸோ மெப்ஸில் இருக்கு. ஸோ பெருங்குளத்துல ஸ்ரீராந்தி கேட்வே இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு எல்என்டி எஸ்டான்சி அண்ட் ஜோகோ வந்து கூடுவஞ்சேரியில இருக்கு. மரங்கள் நகர் காட்டாங்குளத்துல ஃபோர்ட் இந்தியா இருக்கு. ஸோ உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில்ல மஹேந்திரா வேர்ல்டு சிட்டின்னு இருக்கு. ஸோ வேற எங்கும் இல்லாம வித்தின் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்து 5 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வேர்ல்டு வைடு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இங்க இருக்கு. இப்போ ஃபோர்டு பாத்தீங்கன்னா ஃபோர்டு மாதிரி வேர்ல்டு வைடு கம்பெனிஸ் வந்து இங்க கிட்டத்தட்ட அந்த மஹேந்திரா சிட்டிக்குள்ள நிறைய இருக்கு. இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்துட்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டபிள் ஃபெசிலிட்டி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இந்த லொகேஷன் பக்கா சூட்டபிளா இருக்கும் சார். ஓகே ஓகே. அதாவது ஜாப்ல ஒர்க் பண்ற ஐடில ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா 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 இந்த பிளாட் வந்து யூஸ் ஆகும். அவங்க இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த லேஅவுட்ல வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன ரீசன் இருக்கு? கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டீங்க. சோ இந்த லேஅவுட் பாத்தீங்கன்னா புத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இது இருக்கு. அதே போல புத்தேரி ரயில்வே ஸ்டேஷனும் ஜிஎஸ்டி ரோடும் ஒன்னு கனெக்ஷன்ல தான் இருக்கு. சோ அதனால ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் என்னால நடந்து போயிட முடியும் அப்படின்றவங்க ஒரு 10 நிமிஷம் நடக்கிறதுக்கு சௌகரியப்பட்டவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லா ரெசிடென்சியல், வேற எங்கும் வந்து இடையில கேப்பே கிடையாது. ஃபுல்லா வந்து ரெசிடென்சியலா இருக்கிற அந்த ஏரியாவில் முடிஞ்ச உடனே நாங்க தான் அங்க வந்து லே அவுட் போட்டிருக்கோம். ஸோ அப்ப ஜிஎஸ்டி ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதுனால இதை கண்டிப்பா அவங்க செலக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். அதாவது அந்த வாங்கக்கூடிய மக்களுக்கு
டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்கு, அதனால அவங்க வாங்கலாம். ஓகே ஓகே சார். இப்போ இந்த ஹாஸ்பிட்டாலஜி பிளஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் நியர்பை இருக்காது? கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ நம்ம இப்போ ஜிஎஸ் ரோட்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துல இருக்கு. பக்கத்துல சிவானந்தா குருகுலம் இருக்கு. சோ அங்க ஜோகோ இருக்கு. குருவஞ்சேரியில உங்களுக்கு ஜிஆர்டி முதற்கொண்டு பெரிய பெரிய ஒரு நகை விற்கிற கடைகள், இன்னும் துணிமணி விற்கிற கடைகள் எல்லாம் எல்லா ஷாப்பிங் மாலுமே அங்க வந்துருச்சு. சோ பக்கத்துல காட்டாங்குளத்தூர்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஸ்கூலு எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல வந்துருச்சு. அதனால நம்ம ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் வெறும் 1.5 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணா போதும். உங்களுக்கு எஸ்ஆர்எம்ல எல்லாமே இருக்கு. அது இல்லாம நியர்பைல நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த இடத்த நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணலாம். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோட நேம் பிளஸ் எவ்வளவு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு, சைட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்கு சார்? சார் இந்த சைட்டோட நேம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தனால இந்த சைட்டோட நேம் வந்து வேலி ரியாலிட்டியோடைய செரசா எமினன்ட். இந்த சைட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா 120 பிளாட் இதுல இருக்கு. எல்லாமே 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளதான் இது இருக்கு. உங்களுக்கு அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ உங்களுக்கு வந்து கார்னர்ல பாத்தீங்கன்னா பைப் கனெக்ஷன், வாட்டர் பைப் கனெக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இது செம்மண் பூமின்றனால இங்க தண்ணி வந்து குடிநீர் டைரக்டாவே குடிக்கலாம். சோ ஆர்ஓ போட வேண்டிய அவசியம் இல்ல. டைரக்டாவே வந்து தண்ணி குடிக்கிறதுனால நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்கு. அதே போல மழை வந்தா தண்ணி சேராது. இது வந்து கொஞ்சம் மேடான பகுதின்றதுனால இங்க தண்ணி நிக்காது. சோ தண்ணி வந்துருமோன்ற பயம் இருக்கிறவங்க இந்த லேஅவுட்ல அந்த பயம் தேவையில்லை. சோ சரௌண்டிங் ஃபுல்லா பாருங்க, எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் கட்டி குடிதான் இருக்கிறாங்க வந்து. சோ அதனால இது வீடு கட்டுறதுக்கும் வாங்கி வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இடம் சார் இது. ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளாட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுறது சைஸ் எவ்வளவு சார்? மேக்ஸிமம் எவ்வளவு சைஸ் இருக்கு சார்? மினிமம் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு சார். சோ உங்களுக்கு வந்து நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், வெஸ்ட் ஃபேசிங் 3 ஃபேசிங்ல அவைலபிள் இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்ல காம்பவுண்ட் பிளாட் அவைலபிள் இல்ல சார். ஓகே ஓகே. இப்போ காம்பவுண்ட் வால் இருக்கிறதுனால இது ஒரு கேட்டட் இது ஒரு காம்பவுண்டட். ஆமா, ஃபுல்லி செக்யூர்டு. நம்ம சிசிடிவி வைக்கிறோம், பெரிய ஆர்ச் போடுறோம். சோ ஆர்ச் போடுறோம், கேட் போட்டு உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. சோ ஒரு இது பாதுகாக்கப்பட்ட பகுதி, அதனால நம்ம பயப்பட தேவையில்லை சார். ஓகே ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிளாட் பை பண்றாங்க அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் தான் வச்சிருப்பாங்க கையில. கண்டிப்பா அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ், பட் மினிமம் பேமெண்ட் எவ்வளவு பண்ணணும்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்ம மார்க்கெட் வேல்யூல இந்த ஒரு பிளாட் 30 லட்சம் ரூபாய் ஒரு பிளாட்னா அதுல 90%, சோ 27 லட்சம் ரூபாய் எங்களால லோன் பண்ணி தர முடியும். 3 lakhs and cash பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் வச்சிருந்தா உங்களால ஒரு லேண்ட் வாங்கிட முடியும் சார். ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். பார்க்கப்ப ரொம்ப நல்ல பிளாட் தான் அவைலபிளா இருக்கு. நல்ல லொகேஷன்ல கொடுத்திருக்கீங்க, சேஃப் அண்ட் செக்யூராவும் இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே ஓகே சார். இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோயம்பேடு, பல்லாவரம் இந்த இடத்துலலாம் லேண்ட் அப்ரிசியேஷன் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அடுத்து கிளாம்பக்கம் வந்தாங்க, அங்க லேண்ட் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டெவலப்மெண்ட் எப்படி ஆகும், என்ன பிரைஸ்லாம் ஆகும், அப்ரிசியேஷனோட? வெரி வெரி குட் கொஸ்டின் சார். இது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கால்நடை யூனிவர்சிட்டின்னு எல்லாமே வந்து வெல் எஜுகேட்டட் அண்ட் நியர்பை ஜிஎஸ்டி ரோட். இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ல மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு லென்த்தான ரோடு எதுன்னு சொன்னா அது ஜிஎஸ்டி கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடு தான். சோ கூடவே வந்து ரயில் ரோடு இங்கதான் போகுது. சோ ஓஎம்ஆர் வந்து உங்களுக்கு பூஞ்சை ரோடு ஸ்டாப் ஆயிடும், அப் டு வந்து பாண்டிச்சேரி ஸ்டாப் ஆயிடும். வந்து பெங்களூர் என்ஹெச் வந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம் அல்லது விளக்கு ஸ்டாப் ஆயிடும். சோ நார்த் சென்னை பாத்தீங்கன்னா மீஞ்சூர் ரோடு, அதுக்கு ஆந்திரா பார்டர் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா தாம்பரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒரே ரோடு இந்த ஜிஎஸ்டி ரோடு தான். வித் ட்ரெயினிங் கூடவே டிராவல் பண்ணும். சோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு லொகேஷன்ல ஒரு பிளாட் வாங்குறது ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு சார். எனக்கு நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்கு வரும்பொழுது இங்கெல்லாம் வந்து 300 ரூபா ஸ்கொயர் ஃபீட், 200 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருந்தது. இன்னைக்கு பாருங்க 10 மடங்குக்கு மேல வளர்ந்துருச்சு. அதே இடத்துல நாங்க இன்னைக்கு 3000 மேல வந்து சேல் பண்ற நிலைமைக்கு காலகட்டாயம் வந்துருச்சு. சோ மக்கள் தொகை பெருக்கம் பிளஸ் வந்து சிட்டி ரொம்ப எக்ஸ்பேண்டபிள் ஆயிட்டு இருக்கு. எஜுகேஷன், கமர்சியல், அந்த ஜாப், எக்கனாமிக்கலி எல்லாமே டெவலப் ஆகுறதுனால உங்களுக்கு லேண்டோட ரேட் வந்து ராபிடா ராக்கெட் வேகத்துல போயிட்டு. ஓகே ஓகே சார். இப்போ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்க ஏரியால இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து இங்க வாங்கலாம், பிளஸ் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளவங்களும் வாங்கலாமா? கண்டிப்பா. இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு ஒரு வீடு கட்டிக்கணும் சொந்தமா, ரொம்ப பக்கமா தானே சொல்றீங்க, எங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னீங்கன்னா
65 lakhsல வந்து உங்க கையில சாவி கொடுப்போம். 3 பெட்ரூம்ல உங்களுக்கு வீடு கட்டி என்ன உங்களுக்கு சாவியை கையில கொடுப்போம். உங்களுக்கு ஒரு 6 to 8 month மார்க்கு டைம் எடுத்து போனாங்க. ஸோ கஸ்டமைஸ்டு வில்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே 65 லட்சம் ரூபாயில நாங்க வீடு கட்டி தரோம். ஓகே ஓகே சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு பிளாட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, அவங்க ரெண்ட்லாம் விட்டா எவ்வளவு போகும் சார்? இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜோகோ இருக்கு, SRM ஸ்கூல் இருக்கு, ஃபோர்ட் இந்தியா இருக்கு. இங்க மினிமம் வந்து 15,000க்கு மேலதான் ரெண்டலே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. சோ 15,000க்கு மேலதான் ரெண்டல். நீங்க பர்னிஷ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 15, 20, 25 அந்த ரேஞ்சில வந்து இருக்கு. சோ உங்களால டபுள் பெட்ரூம் இது பர்னிஷோட கொடுக்குறீங்கன்னா தாராளமா 15 to 20K வந்து இங்க ரெண்டல் வரும் சார். ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல லேஅவுட் தான் சொல்லிருக்கீங்க. அதாவது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, பிளாக் டாப் ரோடு, பிளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டிஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இதெல்லாம் ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் உள்ள லேஅவுட் தான் சொல்றீங்க. ஸோ இதோட பிரைஸ் என்ன சார்? சார் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3799. இன்னும் லான்ச் பண்ணல. ஸோ லான்ச் ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு. 3799 சார் ரேட் இது. ஓகே ஓகே சார். ஓகே சார். இப்போ பிரைஸ் ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்றவங்களுக்கு எதுவும் ஆஃபர் எதுவும் பிரைஸ்? கண்டிப்பா சார். இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்றவங்களுக்கு ப்ரீ லான்ச் ஆஃபர் நிச்சயமா உண்டு. ஓகே சார். ஸோ வர்றவங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு ப்ரீ லான்ச் ஆஃபர் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த லொகேஷனை பத்திய டீட்டெயில் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரோட உங்களுக்கு நான் பிளாட் வாங்கி கொடுக்குறேன். ஓகே ஓகே சார். இப்போ சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லேஅவுட் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லேஅவுட்டை தான் நம்ம வந்து விசிபிள் பண்ணியிருக்கோம். இங்க நீங்க பிளாட் எடுக்கணும் அப்படின்னா சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ லான்ச்சர் ஆஃபர்ல உங்களுக்கு பிளாட் வந்து பண்ணி தரேன் அப்படின்றாரு. ஸோ அதனால மறக்காம வீடியோல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் சதீஷ்.